கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் எல்லாரையும் நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் சில நல்ல சுப காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லைனாலும் இன்றைக்கி அவைகளெல்லாம் தடைகள் நீங்கள் நடக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை உடைச்சி ஆண்டவர் அதிசயங்களை செய்வாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு? சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கூடாரம், வாசஸ்தலம், வீடு வாதை உள்ளே போகாத வீடாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிசாசு உள்ளே போகாத வீடாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். அதான் சொல்கிறாரு, வாதை உன் கூடாரத்தை நெருங்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் வாதை உன் கூடாரத்துக்குள்ளால் வராதபடிக்கு பாதுகாக்கணும்னா என்ன வசனம்னா, அதுக்கு முந்தின வசனம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்படின்னாச்சுன்னா வாதை உள்ளே வராமல் இருக்கணும்னா ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளால் இருக்கணும். இருந்துச்சுன்னா வாதை வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசின வீடுகளுக்குள்ள கூட இது ஆண்டவருடைய இரத்தம் பூசப்பட்ட வீடுகள், இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடு, இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தெரு வழியாக சங்கார தூதன் போனான். ஆனால் அந்த பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளால் வாதை போகலை, அதை கடந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ சங்கார தூதனோ வாதையின் அழிவின் கிரியைகளோ உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் பிள்ளைகளை அழித்து விடாதபடி, உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் செல்வங்களையோ சிதைத்து விடாதபடிக்கு ஆண்டவர் நீ தங்கி தாபரிக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கணும். ஸோ அவரை உங்கள் வீட்டில் நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வர ஆசைப்படுறார். ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே வாரும் என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார் கண்டிப்பாக. சகையனுடைய வீட்டிற்கு போனவர், விரும்பி போனவர், அந்த வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இன்றைக்கு உன் வீட்டில் நிரந்தரமாய் தங்க ஆசைப்படுகிறார். நான் விரும்பி இங்கு வாசம் செய்கிறேன், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொன்ன வசனத்தின்படி இன்னைக்கு பிறகு உன் வீடு ஆண்டவர் தங்குகிற வீடாக இருக்கட்டும். அப்பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வினைகள், மாந்திரிக வல்லமைகள், பிசாசுடைய கட்டுகள் எல்லாம் அடிபட்டு போகும், எல்லாம் சிதைக்கப்பட்டு போகும், அவைகள் எல்லாம் செயல்படாதல் போகும். அவைகள் உள்ளே வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் இருக்கார், வெளிச்சத்தின் தேவன் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வானத்திற்கும் பூமியும் சகல வல்லமையும் அதிகாரத்தையும் படைத்த ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தீய ஆவிகள் உள்ளுக்குள்ளால் வர முடியாது. ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரே என் வீட்டிற்குள்ளே வாரும், என் வியாபார ஸ்தலத்திற்குள்ளே வாருன்னு சொல்லி ஆண்டவரை அழைக்க வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? என் கூட சேர்ந்து ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது வாதைகள் எங்கள் வீட்டுக்குள்ளால் வர முடியாது, கொள்ளை நோய்கள் வர முடியாது, தேவையில்லாத நஷ்டங்கள் வர முடியாது, தேவையில்லாத இழப்புகள் வர முடியாது, அவமானங்கள் வர முடியாது. எனவே நீர் என் பிள்ளைகளுடைய வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாய் வாசம் செய்யும்படி நாங்கள் எல்லாரும் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் வாரும், நீர் வந்தால் போதும். சூழ்நிலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், பஞ்சங்கள் மாறும், வியாதிகள் மாறும், அவமானமும் மாறும். நாங்கள் விடுதலையோடு இருப்பேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்படியே அவர்கள் விரும்புகிறபடி ஆகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.